ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எஸ்பிஐயோட விகேர் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம் தான். அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுல வந்து 1 லட்ச ரூபா போட்டா 2 லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் ஆகும் இல்லைங்களா? அது மாதிரி அமௌண்ட் ஃபுல்லா 1 லட்ச ரூபாய் போட்டா 2 லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லி டபுள் ஆகக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இந்த எஸ்பிஐயோட விகேர் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம். சரி வாங்க இந்த ஸ்கீமை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். இதுல என்னென்னலாம் வந்து ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எஸ்பிஐ உடைய ஸ்பெஷல் டேர்ம் டெபாசிட்டுங்க. ஓகேங்களா? ஸ்பெஷலா சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக, அதாவது 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம். ஸோ அதனால இது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கானது. அண்ட் இந்த ஸ்கீமோட எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறப்பவே வந்து ஒர்க்கு அப்படிங்கிறது வந்து மேக்சிமம் நிறைய பேருக்கு இருக்காது. இன்னும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறவங்களாம் நிறைய பேர் நானும் பார்க்குறேன். பட் அவங்களோட இன்கம்மை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கறதான் வந்துட்டு இந்த ஸ்கீமோட மெயினான எய்மாவே இருக்கு. அண்ட் ஆப்வியஸாங்க நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படியே வந்து டெபாசிட் பண்ண அமௌண்டோட அளவுக்கே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஹையாக தான் இருக்கும். அதுவும் என்ன அப்படின்னு சொல்லி பின்னாடி சொல்றேன், பார்க்கலாம் வாங்க. ஸோ ஏஜ் லிமிட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்காகவே இந்த ஸ்கீம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ரைட்டுங்களா? ஸோ உங்க வீட்டில் 60 வயசுக்கு மேற்பட்ட யாராவது சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட நீங்க இந்த பிக்ஸ்டு டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்களுடைய இன்கம் ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு விஷயம். ரெண்டாவது எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் சேவ் பண்ணணும், அப்பா அம்மாவுக்கு வந்து மணி சேர்த்து வைக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு கடைசி காலத்துல அவங்களுக்கு சேவ் பண்ணி வைக்கணும், அதே சமயம் டாக்ஸ் வராம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் இது ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் இதுல இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும் இல்லை, உங்களுக்கு மந்த்லி கூட இன்ட்ரெஸ்ட் வர்ற மாதிரி இருக்கு. அண்ட் குவார்டர்லி கூட நீங்க எடுத்துக்கிற மாதிரி கூட இருக்கு. ஸோ ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 0.80% வந்து பாத்தீங்கன்னா அது வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மந்த்லி அண்ட் குவார்டர்லி பேமெண்ட் ரெண்டுமே இருக்கு. உங்களுக்கு எப்படி வேணுமோ அல்லது மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் மொத்தமா சேர்த்து எடுக்கிறதா இருந்தாலும் கூட எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஸ்கீமை நீங்க நெட் பேங்கிங் மூலமா கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா யோனோ ஆப் இருக்கு இல்லைங்களா? ஸோ எஸ்பியோடது அது மூலமா, இல்லைன்னா பிரான்ச்ல நீங்க டைரக்டா போய் கூட இந்த ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்கீமுக்கு நீங்க கண்டிப்பா லோன் எடுக்கவும் முடியும். ஸோ பிக்ஸ்டு டெபாசிட்ல மொத்த அமௌண்ட்டும் போட்டு வச்சுட்டேன் நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தாராளமா அந்த பிக்ஸ்டு டெபாசிட் அடிப்படையாக வச்சு கூட நீங்க லோன் எடுத்துக்க முடியும். ஓகே, ஸ்கீம் அவைலபிலிட்டி பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெஷ் டெபாசிட்டா கூட போடலாம். அதாவது இந்த ஸ்பெஷல் ஸ்கீம்காக நீங்க 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லி கூட கொண்டு போயிட்டு கட்டலாம். அல்லது ஆல்ரெடி நீங்க எஃப்டி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து மெச்சூர் ஆகும் இல்லைங்களா, அதை அப்படியே திருப்பி போடுறப்ப கூட இந்த விகேர் டெபாசிட் ஸ்கீம்ல வந்து போட முடியும். எஸ்பியோட விகேர் டெபாசிட் ஸ்கீம்ல தாராளமா நீங்க ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கிற எஃப்டியை போட முடியுங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 5 years to 10 years நீங்க வந்து லாக்இன் பீரியட் இருக்கணும். 5 வருஷத்துல இருந்து 10 வருஷம் அப்படின்னு. சோ அப்படி வைக்கிறப்போ உங்களுக்கு 7.5% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. 7.50% தான். இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறதா வந்து யதார்த்தமான உண்மை. ஸோ அதனால நீங்க தாராளமா இப்போ வந்து செப்டம்பர் மாசத்தோட முடியுது, அதனாலேயே நீங்க வந்து தாராளமா கையில காசு இருக்கு அப்படின்னா போட்டுக்கலாம். டெபாசிட் அமௌண்ட் எடுத்துட்டீங்கன்னா மினிமம் 1000 rupeesல இருந்து மேக்ஸிமம் 2 கோடி ரூபாய்க்குள்ள, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ 2 கோடி ரூபாய்க்கு மேல வந்துச்சுன்னா உங்களுக்கு பல்க் டெபாசிட் ஆயிடும். ஸோ 2 கோடி ரூபாய்க்கு உள்ள வரைக்கும் நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம் இதுல. அண்ட் ப்ரீமெச்சூர் வித்ட்ரால் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க. ஸோ எஃப்டில எப்பவுமே வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான், ப்ரீமெச்சூர் வித்ட்ரால் இருக்கு. இதுல பெனால்ட்டி பார்த்துட்டீங்கன்னா பொதுவா பெனால்ட்டி அப்படிங்கிறது 1% ஆஃப் தி டெபாசிட் அமௌண்ட் வந்து பிடிச்சிப்பாங்க அப்படின்லாம் பார்த்துருக்கோம். பட் இதுல வந்து 0.30%ல இருந்து 0.50, அதாவது 0.5% வரைக்கும் மட்டும்தான் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் வந்துட்டு ப்ரீமெச்சூர் வித்ட்ரால் பண்றப்ப பிடிச்சிப்பாங்க. இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஃபுல்லா 1% அமௌண்ட் பிடிக்கிறாங்கன்னா இப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு காசு போகும். இது வந்து பெட்டர் இல்லையா? அண்ட் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி பார்த்ததுதான். ஸோ மெச்சூரிட்டிலையும் நீங்க வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ மெச்சூரிட்டி ஆகிறப்போ நீங்க வந்து ஃபுல்லா எடுக்கலாம். அப்படி எடுக்கிறப்ப வந்து டிடிஎஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு டிடிஎஸ் அமௌண்ட் வந்து ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் உங்களுக்கு எவ்வளவு % வருதோ அதை வந்து பிடிச்சிட்டு உங்களோட அக்கௌண்ட்ல டைரக்டாவே வந்து அமௌண்ட்டை போட்டுருவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பிளஸ் மெச்சூரிட்டி அமௌண்ட் ரெண்டையும் சேர்த்து வந்து போட்டுருவாங்க. அண்ட் லோன் எடுத்தீங்கன்னா அப் டு 90% ஆஃப் தி டெபாசிட்டட் அமௌண்ட்டை நீங்க தாராளமா லோனா வந்து எடுத்துக்க முடியுங்க. ஸோ லோன், அதாவது எஃப்டி போட்டுட்டோமே நம்மளுக்கு வந்து ஏதாவது எமர்ஜென்சி வந்தா என்ன பண்றது அப்படின்னு நீங்க யோசிக்க தேவையில்லை.
அடுத்து டிடிஎஸ் எடுத்துட்டீங்கன்னா ஆஸ் பர் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் உங்களுக்கு இருக்கும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இன்கம் டாக்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் நீங்க 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் ஐ திங்க் ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 50,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது ஒரு வருஷத்துல அப்படின்னா அப்போ மட்டும்தான் உங்களுக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க. அதுவும் பெருசாலாம் இருக்காது. அண்ட் ஸ்கீம் அவைலபிலிட்டி எடுத்துட்டீங்கன்னா இந்த மாசம் ஓகேங்களா. ஸோ 30/9/2024 முடியுது. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்டா இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் இல்லைங்களா, எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணா எவ்வளோ நம்மளுக்கு மெச்சூரிட்டி வேல்யூ கிடைக்கும், அமௌண்ட் கிடைக்கும் கையில அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ நீங்க 1 lakh இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு மெச்சூரிட்டி வேல்யூ 5 வருஷம் கழிச்சு 5 வருஷத்துக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா 1,44,995 ரூபாய் வரும். அதுவே 10 வருஷம் போடுறீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் போட்டா 2,10,235 ரூபாய். எப்படி 1 லட்சத்துக்கு 1,10,000 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது பாத்துக்கோங்க. இது ரொம்ப நல்ல ஸ்கீம் உண்மையாவே சொல்ல போனா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு. அண்ட் 3 lakhs போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷத்துல 4,34,984 rupees கிடைக்குது. அதுவே 10 yearsக்கு போடுறீங்க அப்படின்னா 6,30,705 ரூபாய் கிடைக்குது. அதுவே 5 லட்சம் ரூபாய் கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு 5 வருஷம் அப்படின்னு எடுக்கிறப்போ 7,24,974 ரூபாய் கிடைக்குது. அதுவே 10 வருஷம் நீங்க 5 லட்சம் ரூபாய் லாக் பண்றீங்க அப்படின்னா 5 லட்சம் அப்படியே 10,50,175 ரூபாய். அதாவது 5,50,000 ரூபாய் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் 10 லட்சம் நீங்க போடுறீங்க ஒரு எஃப்டில அப்படின்னா 14,49,948 ரூபாய் 5 வருஷத்துல கிடைக்கும். அதாவது 4.5 லட்சம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது 5 வருஷத்துல. அதுவே நீங்க 10 வருஷம் லாக் பண்றப்ப 21,02,349 ரூபாய், அதாவது 11,02,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். 10 வருஷம் போடுறப்போ 10 லட்சம் அப்படியே டர்ன் ஆயிடுது. நல்ல ஒரு செம்ம ஸ்கீம் உண்மையாவே சொல்ல போனா. இந்த ஸ்கீமை அதாவது எஸ்பிஐயோட வீக்கர் ஸ்கீமை தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எஸ்பிஐயோட இந்த வீக்கர் ஸ்கீம் ரொம்பவே நல்ல ஸ்கீம். உங்களுடைய வீட்டுல யாராவது சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஸ்கீமை பத்தி சொல்லுங்க. அதே சமயம் அவங்கள நீங்க பினான்சியலா இண்டிபெண்டா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா அவங்களோட அக்கௌண்ட்ல இந்த எஸ்பிஐ வீக்கர் பிக்ஸ்டு டெபாசிட் போடுங்க. உண்மையாவே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். அதாவது டபுளிங் ஆஃப் தி அமௌண்ட் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமா நடக்கிறது கிடையாது. அதுவும் பேங்கோட எஃப்டில, அதுவும் எஸ்பிஐ சொல்லவே வேண்டாம். நல்ல ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு. எஃப்டிலேயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் நம்மளோட வீக்கர் ஸ்கீம். சோ அதை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இது சம்பந்தமா வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதே சமயம் நம்ம சேனல்ல நிறைய இது மாதிரி எஃப்டி ஸ்கீம்ஸ், நிறைய பேங்கோட எஃப்டி ஸ்கீம்ஸ், அதே பினான்சியல் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே அப்டேட் ஆயிட்டு இருக்கு. கோல்டு ரிலேட்டடா எல்லாமே அப்டேட் ஆயிட்டு இருக்கு. சோ நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.